வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு எங்கள் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ரெசிபியிலே நாங்கள் புதுமையான முறையிலே ஒரு வத்தக்குழம்பு பொடி செய்து அதை பயன்படுத்தி பரங்கிக்காய் சுண்டைக்காய் வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பரங்கிக்காயே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வத்தக்குழம்புக்கு. அதற்கு நேரில் ஒரு சிறிய இனிப்பு சுவையோடு அந்த வத்தக்குழம்பை காரமாக செய்யும் பொழுது அது மிகவும் அருமையாக இருக்கும். சுண்டைக்காய் அதனுடைய டேஸ்டே தனி. அப்படி இருக்கும்பொழுது இந்த பரங்கிக்காயையும் சுண்டைக்காயையும் சேர்த்து செய்கின்ற வத்தக்குழம்பு எவ்வளவு ருசியாக இருக்கும். இந்த பரங்கிக்காயை என்ன பக்குவத்தில் சேர்ப்பது, சுண்டைக்காயை எந்த மாதிரி சேர்க்கலாம் என்பதையெல்லாம் விளக்கமாக செய்து காட்ட இருக்கிறார்கள். நீங்களும் அதை காண ஆவலாக இருப்பீர்கள். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லால் பம்கின் சேனல் மூலமாக சுண்டக்காய் பரங்கிக்காய் போட்டு வறுத்த அரைத்த வெத்த குழம்பு பண்ண போகிறேன். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். சுண்டக்காய் நல்லா மருத்துவ குணம் நிறைந்தது. வயிற்று வலி சம்பந்தமான வயிற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சுண்டக்காய் தீர்க்கக்கூடியது. அடிக்கடி இதை சேர்த்துன்னு வரலாம். வத்தல் மூலமாகவும் பண்ணலாம். இது எனக்கு பச்சை சுண்டக்காய் கிடச்சதுனால இந்த சுண்டக்காயை யூஸ் பண்ணி இப்போ பண்ண போகிறேன். சுண்டக்காயை அப்படியே டைரெக்டாக குழம்புல போட முடியாது. அதை கட் பண்ணிட்டு போடணும். ஏன்னா சுண்டக்காய் எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் வெடிக்கும். அதனால என்ன பண்ணணும், சுண்டக்காயை எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு, இது பாருங்கள் இப்படி பிளந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இல்லை நசுக்கி கூட போடலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறேன். காஞ்ச மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ இது ஒரு 4 பேருக்கு சமைக்கிற மாதிரி பண்ணுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். வரமிளகா நான் ஒரு 5 வரமிளகா வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் தனியா போடுறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம் போடலாம். ஜீரகம் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஜீரகம், பச்சரிசி 1 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணி வெத்த குழம்புல சேர்த்து ஆட் பண்ணுறது. இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி காரத்துக்கு மிளகாலாம் போட்டதுனால வெறும் வாணலியில் கூட அப்படியே வறுக்கலாம், எண்ணெய் விட்டும் வறுக்கலாம். வெறும் வாணலியில் வறுத்து வச்சா இந்த பொடி கொஞ்சம் கூட பண்ணிட்டோன்னா எடுத்து வச்சுக்கலாம். இது டைரெக்டாக இது பண்ணுறதுனால அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுத்து பண்ணலாம். மிளகாய் வெறும் வாணலியில் போட்டு வறுத்தாலே நல்லா வதங்கி போயிடும். இதோட தேவையான அளவு பெருங்காயத்துண்டு போட்டுக்கிறேன். வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இதோட சிறு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் எப்பயும் ஊற வச்சுட்டோம். இந்த வெத்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாணலியில் வறுக்க போகிறேன். இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள் வெத்த குழம்பு திடீர்னு பண்ணும்போது இந்த பொடியை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் இதை வெறும் வாணலியில் வறுத்து வச்சுக்கிறது. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், வரமிளகாய் போடுறேன். இந்த இதுக்கு தான் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எங்கிட்ட நான் சுண்டைக்காயும் பரங்கிக்காயும் போட்டு பண்ணுறேன். எல்லா பொருள்களையும் ஒன்றா வாணலியில் ஒன்றாவே சேர்த்துடுறேன். இது அப்படியே வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது புரிஞ்சு வரும். இதில் போட்டிருக்கிற அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும் பாருங்கள். ரொம்ப கருகாமல் வறுத்துக்கணும். ஏன்னா வெந்தயம் போட்டிருக்கிறதுனால அப்புறம் ரொம்ப கசந்து பார்த்தீங்களா. அரிசி பொடி வறுத்துட்டே வருது. அரிசி பொரிஞ்சின்னு வரும் கொஞ்சம் நேரத்தில். இதோடு கூட வாசனைக்கு பச்சை கருவேப்பிலையை போடலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுத்து இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை பொரிச்சிக்க. இது நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். வெத்த குழம்பு பெரும்பாலும் நல்லெண்ணெயில் பண்ணாலே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். கட்டி பெருங்காயம் பொரிஞ்சு வந்துடுத்து இந்த சாமானோட சேர்த்து வைக்கிறேன். ஆறின பிறகு இந்த சாமான்களெல்லாம் அரைக்க போகிறேன். இப்போ நேயர்களை வறுத்து வச்சுருந்த சாமான்களை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா ஃபைனாக பவுடராக எடுத்து இதை இந்த வெத்த குழம்புல யூஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குழம்புக்கு ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெத்த குழம்பு ரெடி பண்ணலாம். வாருங்கள் நேயர்களே. கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் அடுப்பில் காஞ்சதும் கடுகு,
வெந்தயம் தாளித்து ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளித்து இந்த தானை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த புளி ஜலத்தை விடணும். அந்த காலத்துலலாம் என் பாட்டி என்ன பண்ணுவா, பக்கத்தில் சின்ன அம்மிக்கல் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வறுத்து வச்சதெல்லாம் அழகாக அம்மியில் ஸ்ரத்தையாக அரைச்சி பண்ணுவா. அம்மியில் அரைச்சி பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ கூட சின்ன சின்ன மாடர்னாக அம்மிக்கல்லாம் கூட வந்திருக்கு. உங்களுக்கு மேடையில் வசதி இருந்துன்னா வச்சு பொடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காய மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். காஞ்ச பிறகு கடுகெல்லாம் தாளிச்சிட்டு இந்த தானை போடலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறேன். வத்த குழம்பு தாளிக்கிற மாதிரியே துவரம்பருப்பு போடுறேன். இதில் வெந்தயம் போட வேண்டாம், ஏன்னா வெந்தயம் போட்டு பொடி பண்ணியிருக்கனால ரொம்ப போட்டாலும் கசக்கும். துவரம்பருப்பு செவந்துன்னு வருது, ரொம்ப கருகாமல். இதில் பச்சை கருவேப்பிலை அப்படி போடுறேன். ஒரு வரமிளகா சும்மா வாசனைக்காக போடுறது. இந்த தானை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஆல்ரெடி சுண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கனால இந்த எண்ணெயில் போட்டவுடனே வெடிக்காது. பரங்கிக்காவும் ரொம்ப இந்த ஸ்கின் டிசீஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி பரங்கிக்காவும் சேர்க்கலாம். யூஸ்வலாக வெத்த குழம்பு பண்ணும்போது இதில் சாம்பார் பொடியை போட்டு பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த பொடி அரைச்சதுனால போடுறோம். இப்போது கரைச்சி வச்ச புளி ஜலத்தை விடுறேன். இதோட தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ இந்த புளி ஜலம் பச்சை வாசனை போக கொதித்து வரட்டும். அப்புறமா இந்த பொடியை ஆட் பண்ணலாம். இந்த குழம்பு கொதிச்சுன்னு வந்து இந்த பொடியை இதில் அப்படியே போடுறேன். போட்டு கலக்கினா நல்லா இறுகிண்டு வரும். தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா விருப்பப்பட்டால் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், விருப்பம் தான். சும்மா அதோட சுவையை மேலே போட்டுறதுக்காக பண்ணுறது. ருச்சின்னு வருது. ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுனால நல்லா ஒன்று சேர்ந்து கெட்டியாக வரும். பாரம்பரியமான குழம்பு ரெடி ஆகிட்டு வருது. இது நல்லா சூடு சாத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம். இது காம்பினேஷனாக ரோஸ்ட்டு கறி, உருளைக்கிழங்கு கறி எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் வடம்லாம் கூட வறுத்து சாப்பிட்லாம். இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை அனுப்புங்க நேயர்களே. வெல்கம் டு லால் பம்ப்கின் சேனல். கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாம் சொல்லுங்கள். இதை போன்ற அருமையான பல வகையான குழம்புகள் மற்றும் பல வகையான ரெசிபீஸ், வெஜிடேரியன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ரெடி ஆகிட்டே இருக்கும், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க நேயர்களே. கொடுங்கள். இன்னும் வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் செய்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மிக அருமையாக இருக்கும். மிக மிக வித்தியாசமான இந்த குழம்பெல்லாம் நம்ம செய்து காட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த குழம்புல கிரேவி எல்லாம் சேர்ந்து அழகாக திக்காகி வருது. இந்த குழம்பு ரெடி ஆகிடுது, பக்குவம் ஆகிடுது. அடுப்பை மூடி வச்சிடலாம். இதை சுவைத்து பார்க்க வாங்க எல்லோரும். பார்க்கவே சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதெல்லாம் நமக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் என் பாட்டி ஞாபகம் தான் வருது. இது அப்போல்லாம் அந்த காலத்தில் கல்ச்சட்டியில் நிறையா பண்ணி வச்சுருப்பா. குழந்தைகள்லாம் நிறையா இருப்பாளா, சுற்றி அலுப்பு செலுப்பு இல்லாமல் அம்மியில் அரைச்சி அழகாக பண்ணுவாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான் நேயர்களே. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.